கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்திற்கு நாளை விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் செயல்படும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுவரை மழை காரணமாக விடுமுறை அறிவிப்பு வெளியான அந்த மாவட்டங்கள் என்று பார்த்தால் கடலூர் மாவட்டம் மட்டும்தான். இது தவிர புதுச்சேரி, காரைக்காலுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடலூர் மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதி கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் இரவு 7:30 மணியிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது கனமழை என்பது வெளுத்து வாங்கி பெய்து வருகிறது. பல்வேறு இடங்களில் பாதிப்புகள் சந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே புதுச்சேரி மாநிலத்திற்கு பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் கனமழை என்பது கடலூர் மாவட்டம் முழுவதும் தற்போது வெளுத்து வாங்கி பெய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. பல்வேறு குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் கடலூர் மாவட்டத்திற்கு நாளைய தினம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறையை வீட்டிலேயே இருக்க வேண்டும், நீர்நிலை பகுதிகளுக்கு செல்லக்கூடாது யாரும். ஏற்கனவே மாவட்டத்தில் அனைத்து நீர்நிலை பகுதியிலும் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடும். எனவே உயிர் சேதங்கள் தவிர்க்கும் விதமாக அனைத்து பெற்றோர்களும் பள்ளி மாணவிகளை வீட்டிலேயே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். மழை காலங்களில் தங்களுக்கு தேவையான உபகரணங்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஏற்கனவே கடலூர் மாவட்டம் தொடர்ந்து பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய மாவட்டம் என்பதால் அனைத்து முகாம்களும் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே அந்தந்த முகாம்களில் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் மாவட்ட ஆட்சியர் விடுத்திருக்கிறார்.